பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு 4வது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே நம்ம நாட்டின் தலைநகராகிய சென்னைக்கு நாங்கள் வருகிறோம். இங்கே காலை 10 மணிக்கு தென் சென்னை ஜனங்களுக்காக பல்லாவரம் பம்மல் அந்த மெயின் ரோட்டில் இருக்கிற முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடி பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும், மேலே ஏறி வரலாம். சியோன் காம்ப்ளெக்ஸ் அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்காகவும் தனித்தனியான சிறப்பு ஜெபம் உண்டு. ஏராளமான பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, நீங்களும் வாருங்க. மங்களராஜ் உங்களுக்கு சிறப்பான விருந்தை அளிப்பார். மாலை நேரத்தில் 6 மணி வட சென்னை ஜனங்களுக்காக நாம் பிரயாணப்பட்டு போகிறோம். சாதாரண விஷயம் கிடையாது, காலையிலையும் சாயந்தரமும் அங்கங்கே அலைகிறது. ஏற்கனவே இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். இருப்பினும் வட சென்னை ஜனங்களுக்காக என்று சொல்லி நாம் அந்த வேப்பெரி புரட்சவாக்கத்தில் பாலர் கல்வி நிலையத்துக்கு வரோம். அது பிகேஎன் என்று அழைக்கப்படுகிறது, அனிதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருக்குது. அதில் என்ன பிரச்சனைனா ஒரே நேரத்தில் நிறைய ப்ரேயர் ஹால் இருக்கும், எல்லா இடத்துலையும் கூட்டம் நடந்துட்டு. ஸோ நம்ம கூட்டத்துக்கு வரவங்களாம் வேறு எங்கேயாவது போய் உட்காந்துடுறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, நேராக உள்ள வந்து லெஃப்ட் எடுங்க, ஒரு ஹால் இருக்கும், அதில் படிக்கு முன்னாடி இருக்கும், அது மேலே ஏறி வந்தால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வில்லியம் டெய்லர் ஹால் அங்கேயே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். அங்கே சார் அலெக்ஸ் பெஞ்சமின் அண்ணன் கூட்டத்தின் இறுதியில் விருந்தளிப்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக ஜபிக்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் அடைக்கலான் குருவி எனப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை கேட்டிருக்கிறோம். நிறைய பேர் சேர்ந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறைய இடங்கள் உள்ளது. தேவனுடைய பிள்ளைகள் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கள். குறைந்த கட்டணத்தில் எல்லா வசதிகளையுமே நம்ம செய்து கொடுத்துருக்குறோம். அங்கே 3 வேளையும் விதவிதமான சிறப்பான உணவுகள் உண்டு. வரம்பெற்ற ஊழியக்காரர்கள் கனமிக்க குருவானல் வந்து ஜெபங்களை நடத்துகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை இங்கே இருக்கிறது. காற்றோட்டமான வசதி, வாக்கிங் போகலாம். நீங்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு, அதாவது முதியோர் இல்லத்தை தேடுகிறவர்களுக்கு நம்முடைய ஊழியத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கேயே தங்கியிருந்து வேலை செய்வதற்கு நல்ல சமைக்க தெரிந்த சமையல்காரர்கள் தேவை, நர்சஸ் நமக்கு தேவை, ஜெபம் நடத்துவதற்கு பாஸ்டர்ஸ் தேவை என்கிற நல்ல செய்தியும் கூட உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க விரும்புகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்கள் வீடுகளிலே நினைவு நாட்கள் வருகிற பொழுது, பிறந்த நாட்கள் வருகிற பொழுது, வெட்டிங் டே வருகிற பொழுது அங்கிருப்பவர்களுக்கு நீங்கள் உணவளிக்கலாம் என்கிற நல்ல செய்தியை கூட அறிவிக்க விரும்புகிறோம். இந்நாளில் தொடர்ந்து நாம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 43வது வசனம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். பார்த்தீங்களா, எலியா அப்படி ரொம்பவும் உயரத்துக்கு ஏறி அவர் தலையை அப்படி குனிந்து ஜெபிக்கின்றார். இதையெல்லாம் நாம் போன செய்தியில் சரியாக பார்த்தோம், விவரமாக பார்த்தோம். இந்த செய்தியிலே அவர் செய்கிற இன்னொரு காரியத்தை காண்கிறோம். ஜெபிக்கிறார், ஆண்டவரே மழை வேண்டும் என்று கேட்கிறார், பஞ்சத்தை நிறுத்துங்கிறாரு. பெருமழையில் இறைச்சல் வரும்னு சொல்லிட்டாரு. இப்போ ஜெபித்து விட்டு தன் பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பையனை அந்த
வாலிபனை, நீ போய் சமுத்திர முகமாய் பாரு. அவர் ஒரு டைரெக்ஷன் இருக்கார், கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் தான் சமுத்திரத்தை பார்க்க முடியும். அங்கே மேகங்கள் எதுவும் வருகிறதா என்று பார் என்று சொல்லுகிறார். அந்த வாலிபன் ஓடினான் என்று இந்த இடத்துல காண்கிறோம். அநேக கேரக்டர்ஸ் பைபிளில் வெளியரங்கமாக இருக்குது, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யுது. இன்னும் சில கதாபாத்திரங்கள் கேரக்டர்ஸ் மறைந்தே இருக்குது, ஆனால் அவங்களும் கூட வெளியேறப்பட்டவர். சத்திரத்தான் மறைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம். அந்த நல்ல சமாரியன் கொண்டு போய் எண்ணெய் ஊற்றி தான் தோளில் தூக்கி சுமந்து வாகனத்தில் வச்சு சத்திரத்தாண்ட கொடுத்துட்டு போகிறாரு. நீ பார்த்துக்கப்பான்னு சொல்கிறார், காசு தருவேங்கிறார். ஆனால் அந்த சத்திரத்தான் தான் அந்த உயிரை காப்பாற்றி கஷ்டப்பட்டு அந்த நபரை கொண்டு வந்தாருங்கிறதெல்லாம் மறைக்கப்பட்டு விடுகிறது. அதே போலவே இங்கு நாம் காண்கிறோம், இந்த வாலிபனும் கூட மறைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக இருக்க மிக முக்கியமான ஒரு ரோல் அவர் ப்ளே பண்ணுறார். இவர் தான் ஓடி போய் பார்த்து மழை வருகிறதா என்று சொல்லி எலியாவுக்கு அறிவித்தார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். இந்த வாலிபன் மாத்திரம் ஓடி ஓடி போய் பார்க்கலன்னா எலியாவுக்கு ஒரு தகவலும் தெரிந்திருக்காது. அவருக்கு அது கஷ்டமான ஒரு காரியமாக இருந்திருக்கும். அந்த வாலிபன் நிச்சயமாக எலியாவுக்கு தேவை. வேகமாய் ஓடுகின்ற கால்கள் எப்பொழுதுமே ஊழியத்திற்கு தேவை என்பதை நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்கிறோம். இது நாட்களில் நீங்களும் செய்த நல்ல காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், மறக்கப்பட்டிருக்கலாம். உங்களை ஜனங்கள் இன்றைக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்த பிறகும் கூட நீங்கள் முதுகெலும்பாக இருந்து இல்லைன்னா நீங்கள் உழைத்து நீங்கள் ஏணியாக இருந்து எத்தனை பேர் ஏற்றி விட்டுருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். உங்களை ஒருத்தருமே இன்றைக்கி அங்கீகரிக்காமல் இருக்கலாம். செய்தி உங்களுக்கு தான் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. சில நேரங்களில் இப்படி தான் ஆகும். நம்ம எவ்வளோ உழைச்சி கொடுத்தாலும், எவ்வளோ உண்மையாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ தூக்கி சுமந்தாலும் நமக்குரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட மாட்டாது. அதனால் வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு இவ்வளோ உண்மையாக இருந்து என்ன தூக்கி போட்டாங்களே. நீங்கள் யோசேப்புடையா உண்மையாக இருந்துட போகிறீங்க? அவர் பானபாத்திரக்காரனுக்கு மன்னிக்கணும், பானபாத்திரக்காரனுக்கு உண்மையாக இருந்தார். போத்திபாருக்கு அவர் எவ்வளோ உண்மையாக இருந்தார், எவ்வளோ உழைச்சி கொடுத்தார். வீட்டுக்கு பொறுப்பாக இருந்தார், இன்சார்ஜாக இருந்தார். ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லா போக்குவரத்து சார்ஜுகளையும் அவர் தான் பார்த்தார். வரவு செலவு அவர் தான் பார்த்தார். குடும்பத்துக்கு அவ்வளோ உண்மையாக இருந்தார். ஆஸ்திகளை பெருக பண்ணார். ஆனால் ஏன் எதுக்குன்னே கேட்காம அந்த எஜமான் பிடிச்சி ஜெயிலில் கொண்டு போட்டார் இல்லையா? அவர் செஞ்ச நல்ல பணிகள் எல்லாம் மறக்கப்பட்டன, அங்கீகாரமே கிடைக்காம போச்சு. ஆனால் அதுக்காக யோசேப்புக்கு எதுவும் பாதிப்பு வந்துச்சா? இல்லவே இல்லைங்க. ஆண்டவர் இன்னொரு இடத்துல அதுக்குரிய பலனை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு ரிவார்டு இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஒரு இடத்துல நீங்கள் மறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், மிதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், தூக்கி வீசப்பட்டிருப்பீர்கள் என்றால், இன்னொரு இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்துவார். போத்திபார் வேண்டான்னாரு. அப்போ அரண்மனைக்கு கூட்டு போய் ராஜா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். பானபாத்திரக்காரை மறந்தான், ராஜா எனக்கு அவர் தான் வேணும்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாரு. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் மறக்கப்படலாம், நீங்கள் தூக்கி வீசப்படலாம், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி காரியம் முடிஞ்ச பிறகு மக்கள் தூக்கி போடலாம், பரவாயில்லை. ஒரு இடத்துல உங்களை தாழ்த்தப்பட்டுட்டீங்கன்னா, மக்கள் மறந்துட்டாங்கன்னா, இன்னொரு இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இதை நீங்கள் அருமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகள் அங்கீகாரம் கிடைக்காம போச்சு, என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, என்னை மதிக்காமல் போயிட்டாங்க, என்னை அன்பு செய்யப்பட்டாங்கல்ல, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. போனால் அவ்வளோதான். ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துல என்னை ஆசீர்வதிப்பார் எனப்பட்ட உறுதி உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வாழ முடியும். நான் ஊழியத்தில் எத்தனையோ மேடு பள்ளங்களை சந்தித்திருக்கிறேன். எத்தனை பேர் ஊழியத்தில் சேர்றாங்க, எத்தனை பேர் போகிறாங்க. இப்போ அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், யார் வந்தாலும் வரட்டாலும் நான் வருவேன். யார் ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் நான் தொடர்ந்து போயிட்டுருப்பேன். நான் கர்த்தருடைய பணியை செஞ்சிகிட்ருப்பேன். அவங்க வந்தாங்களா வரலையா, இவங்க வராங்களா வரலையா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வந்தால் ரொம்ப சந்தோஷம், வராமல் போனாலும் பரவாயில்லை. அதுக்காக என்ன செய்ய முடியும்? நான் தொடர்ந்து கர்த்தருக்காக செல்லுவேன் என்று சொல்லுவேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த மன உறுதி நமக்கு வேணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக, அந்த வாலிபன் அன்றைக்கு எலியாவுக்கு தேவைப்பட்டார். அவர் தான் ஓடி ஓடி போய் உழைச்சிட்டு சொன்னார். இன்றைக்கு வாலிபர்கள் அனைத்து ஊழியக்காரர்களுக்கும் தேவைப்படுறாங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியத்துக்கும் அடைக்கலான் குருவி இல்லத்துக்கும் கூட வாலிபர்கள் தேவைப்படுறாங்க. பல வருஷங்களுக்கு முன்பதாக எனக்கு திரும்பி பார்க்குறேன். நான் சொல்வது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். ஆசிரியத்துக்கு ட்ரெயின் வரும். வெள்ளைக்காரங்களுடைய மிஷினரிகளுடைய உழைப்பினாலே திருச்செந்தூர்லேருந்து புறப்பட்டு செய்தநல்லூர், சிறுவைகுண்டம், ஆழ்வாத்திலேருந்து அடுத்தாப்பில் தெந்திரிப்பறைக்கு போய் திருச்செந்தூருக்கு போயிருக்கணும். கிறிஸ்தவ மிஷினரிகள், வெள்ளைக்கார மிஷினரியுடைய முயற்சினாலே சுற்றி ஆசிரியத்துக்கு கச்சனா விலைக்கு போய், இடையம் விலைக்கு போய், அப்படி
காயல்பட்டினத்துக்கு போய் பிறகு அவங்க திருச்செந்தூர் போகிறாங்க. இந்த ட்ரெயினில் நிறைய பேர் ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால போய் படிச்சுட்டு வருவாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஆசிரியத்துலேருந்து திருநெல்வேலிக்கு நிறைய பேர் ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயினில் வராங்க. என்னுடைய அக்காமார்களும் அங்கே போய் படிச்சுட்டு வந்தாங்க. சாரா டெக்கரில் டெய்லி ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயினில் வருவாங்க. அப்போது நான் அந்த சாயந்தரம் ஆனவுடனே சைக்கிளில் போய் அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு போய் நிற்பேன். காலையில் கொண்டு போய் விடுவேன். எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. சில நேரத்தில் அப்பா கொண்டு போய் விடுவாங்க. அப்போது ஒருக்கா ட்ரெயின் வர்றதுக்கு அதே மாதிரி என்னை மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தான் பிள்ளையை கூப்பிட்டு போகணும், தங்கச்சியை கூப்பிட்டு போகணும், தான் மனைவியை கூப்பிட்டு போகணும்னு சொல்லி நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் நைட்டு 7:30 ட்ரெயின் என்ன போச்சு. யாரும் டிஸ்க் அடிச்சிட்டாங்களா இல்லைன்னா வண்டி பிரேக் டவுன் ஆச்சான்னு தெரியல. அப்போது ஒருத்தர் தான் மகளை கூட வந்திருந்தோன்னு சொன்னால், நீ ஒரு ஓட்டம் ஓடி போய் பார்த்து வந்திருப்பா. எதுக்கு? நான் வாலிபனுங்கிறபடி நான் ஒரு ஓட்டம் ஓடிட்டு வாப்போ அப்படின்னு. அது எனக்கு மறக்கவே முடியாது. பெரியவர்கள் செய்ய முடியாது, சின்னவர்கள் தான் செய்ய முடியும், வாலிபர்கள் தான் செய்ய முடியும். அதனால தான் நான் ஊழியங்களில் வாலிபர்கள் தேவை தேவைன்னு நான் கூவிக்கொண்டே இருக்கிறேன், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். வாலிபர்கள் தேவை, இளம் கால்கள், வேகமாய் ஓடுகிற இளம் கால்கள் தேவை. அவர்கள்தான் சில காரியங்களை செய்ய முடியும். அவர்கள் இருந்தால்தான் ஊழியங்கள் வளர்ச்சி அடைய முடியும். நிறைய வாலிபர்கள் இருக்காங்கனால இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இது நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, எப்பொழுதும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதுமே வாலிபர்கள் ஒரு சபைக்கு தேவைப்படுறாங்க, ஒரு ஊழியத்துக்கு தேவைப்படுறாங்க. அவங்க விரைவாக ஓடி போய் எல்லாத்தையும் செய்வாங்கங்கிறது மறந்துவிடக்கூடாது. நிறைய பேருக்கு வாலிபர்களே பிடிக்காது. நிறைய பேர் வாலிபர்களானே வெறுப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, அவர்கள் மூலமாகவும் அநேக காரியங்கள் செய்யப்படலாம். வாலிபர்களை நாம் நேசிப்போம், உற்சாகப்படுத்துவோம், பழகுவோம். ஏதோ ஒரு விதத்தில் அது நமக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும், ஊழியத்துக்கு கொண்டு வரும், பிரயோஜனத்தை கொண்டு வரும். தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த தம்பி ஓடி போய் பார்க்குறாரு. எலியா சொல்லிட்டாரு, திருக்கரசி சொல்லிட்டாரு, அங்கே மேகம் வந்துடும், காற்று வந்துடும் சொல்லி வேகமாக போய் பார்க்குறாரு. மழை வந்துடும், ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் ஏமாற்றத்தோடு திரும்பி ஐயா ஐயா, காற்றும் இல்லை, மழை இல்லை, ஒன்றும் இல்லையா, மேகம்லாம் இல்லை, அப்படி இருக்குது வானம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். அதாவது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தின் பின்பகுதி. நீ இன்னும் 7 தரம் போய்ப்பார் என்றான். அப்போது எலியா விட மாட்டேங்கிறாரு. மறுபடியும் நான் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லி ஜோம் பண்ணி, ஆண்டவரே மழை தர விலைக்கு கூடினார், நீ போய் கொஞ்சம் பார்த்துவாப்பா அப்படிங்கிறார். இவ்வளோ இந்த தடவை எலியா சொல்லிட்டாரா, ஐயா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இந்த பையன் ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா ஒன்றும் இல்லை. மறுபடியும் ஓடி சொல்கிறான், ஒன்றுமே இல்லை ஐயா. மறுபடியும் எலியா ஜோம் பண்ணுறாரு, கொஞ்சம் போய் பாருப்பா அப்படிங்கிறாரு. அவன் ஓடி போய் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லையாங்கிறாரு. அப்படியா? மறுபடியும் ஜோம் பண்ணுறாரு. அந்த பையன் மறுபடியும் ஓடுறான், பார்த்து ஒன்றுமே இல்லையா. இந்த வார்த்தைகள் எந்த அளவிற்கு எலியாவிற்கு சோர்வை வரவழைத்திருக்கும். ஜெபிக்கிறாரு, அவர் எதிர்பார்க்கிறாரு. நாங்கள் சுகமான செய்திகளை வந்து கொண்டிருக்கின்றன. நிறைய பாடங்களை இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. முதல் காரியமாக எலியா ஜெபித்தார். மழை வந்து விட்டதா, மேகம் வந்து விட்டதா, காற்று வந்து விட்டதா என்று அவர் எதிர்பார்த்தார். He not only prays but he also expects. That is the key for success. நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், அப்படி வந்துடுறோம், பிறகு அப்படி நார்மல் ஆயிரும். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், அது பதில் வந்திருக்கா, ஆண்டவர் செஞ்சுட்டாரா, நம்ம எதிர்பார்ப்பது கிடையாது. சாத்தா அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாதபடிக்கு அப்படி நம்மை மயக்கி விடுகிறான், நம்மை அப்படியே மறந்து போக செய்கிறான். இல்லை இல்லை, நான் ஜெபிக்கிற பொழுது நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம், அதை பெற்றுக்கொண்டு விட வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். வந்து விட்டதா என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை எதிர்பார்க்குறான், இது நடக்கலைன்னா அவன் சோர்ந்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவர் விரைவாக செயல்படுவார். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ரகசியம், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட். எப்போவுமே ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க, நல்ல காரியம் நடந்துடும் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. எலியா ஒவ்வொரு முறையும் எதிர்பார்க்கார், ஒவ்வொரு முறையும் ஆர்வமாக ஜெபிச்சிருக்கோம், மழை வந்துடும் எதிர்பார்க்கிறார். இதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணங்க. மறுபடியும் தோற்று போனாலும் அவர் மறுபடியும் எதிர்பார்க்கிறாரு. எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவர் மைண்ட் பண்ணலை. நாமும் கூட வாழ்க்கையில ஜெபித்து சில நேரங்கள் நடக்கட்டாலும் அதுக்காக அடுத்த முறை ஜெபிக்கும் பொழுது சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. ஜெபித்து பல முறை பதில் வராவிட்டாலும் நம்ம சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தடவும் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார், என் ஜெபத்துக்கு பதில் தருவாருங்கிற நம்பிக்கை விசுவாசமும் நமக்கு அவசியமாக இருக்கிறது.
அப்படி இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. விசுவாசத்தோடு ஜெபிக்க பழகுங்கள். ஜெபித்து விட்டு எதிர்பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை செய்வார் என்று எதிர்பாருங்கள். அப்பொழுது நம்முடைய ஜெபங்கள் வெற்றி நிறைந்த ஜெபமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஊரில் மழையே இல்லாமல் இதே மாதிரி இங்கே மாதிரி மழையே இல்லாமல் இருந்துதான். அப்போ அந்த ஊரில் எல்லாம் கிறிஸ்தவர்கள்ங்கிறதுனால ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டாங்களாம். எப்படியாவது மழை வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே ஜெபத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளை, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை, அவன் மட்டும் குடையோடு வந்திருந்தான், நம்பர்லாவோட. எதுக்குமா குடையோடு வந்திருக்க? மழையே இல்லையே, உனக்கு ஏன் கொடை? இல்லை நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம்லாம், இயேசுவை மழை தந்துருவாங்க, அப்போ வீட்டுக்கு நினைஞ்சிட்டு நான் போகக்கூடாது, அதனால தான் கொடையோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இது 7வது படிக்கும்பொழுது ஆசிரியர் இந்த கதையை எனக்கு சொன்னார். அவர் நல்லா ஜெபித்து ஊழியம் செய்கிற ஒரு ஆசிரியர். அது என்னை பாதித்தது, சின்ன வயசுலேயே என்னை பாதித்தது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோன்னு போனாங்க. அந்த சின்ன பிள்ளை மழை பெய்யும், ஜெபம் பண்ணால் மழை பெய்யும், நான் நினைஞ்சிடக்கூடாது என்று கொடையோடு வந்ததுதான். பிரியத்துக்குரியவர், இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். இதுதான் விசுவாசம். ஜெபமும் விசுவாசமும் இரட்டை தண்டவாளங்கள், டபுள் பேரல் கன். அது ரெண்டும் ஒரே மாதிரி போனாதான் வெற்றி பெற முடியும். எவ்வளவு ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. ஜெபித்து ஆசையோடு எதிர்பார்க்க வேண்டும். பதிலை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது. வீட்டுக்குரியவர் 7 விசை அந்த வாலிபன் வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். எவ்வளவு அது வேதனையாக இருந்திருக்கும். நான் அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் தொடர்ந்து ஜெபிச்சாருங்க. ஜெபம் பண்ணுறதுல சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பதில் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. இன்னொன்று, அந்த வாலிபன் என்னை அற்பமாய் நினைத்து விடுவானோ, ஒருவேளை அவனே நினைச்சிருக்கலாம். அப்படிலாம் அவர் ஒரி பண்ணலை, அப்படிலாம் கவலைப்படலை. நம்ம ஜெபம் பண்ணி ஒன்று நடக்காதனால அவங்க என்னை எப்படி நினைப்பாங்களா, இவங்க எப்படி நினைப்பாங்களா, என் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டான், என் ஊழியம் செய்து என்னத்தை கண்டான் என்று ஜனங்கள் சொல்லலாம். வீட்டுக்குரியவர்களே, இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளாதிருங்கள். நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து எதிர்பாருங்கள், தொடர்ந்து விசுவாசியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சென்ற வாரம் சனிக்கிழமை மறக்கவே முடியாது. ஆசிரியர் விடுதலை நாள் கூட்டங்கள் எனக்குரிய 1 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு செலவாகும். ஏன்னா அங்கே வர்ற ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு விருந்தளிக்கணும், நம்ம கையிலேருந்து சாப்பாடு போடணும். வேன்களில் நிறைய ஊர்கள்லேருந்து 10-15 வேனில் வருவாங்க. அம்பாசமுத்திரம், களக்காடு, சேரன் மகாதேவி, வீரவநல்லூர், பல இடங்கள்லேருந்து வேனில் வருவோம். எல்லாத்துக்கும் நம்ம தான் பணம் கொடுக்குறோம். ஏழை ஜனங்கள் எதுக்கெல்லாமல் எவ்வளவோ செலவு இருக்கும். அப்போது அந்த கூட்டம் ஆரம்பிக்குது, கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. கூட்டம் ஆரம்பிக்குது, கரண்ட் போயிடுது. ஒரு சின்ன எமர்ஜென்சி ஸ்பீக்கரை வச்சு கூட்டத்தை நடத்தணும். மியூசிக்கு கீபோர்டில் பையன் பிரதாம உட்காந்துருக்கிறான். லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு எல்லோரும் உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே செய்ய முடியல. வீடியோ ஷூட்டிங்கே இல்லை. அப்போது ரொம்பவும் எனக்கு வேதனையாக இருக்குது. 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் ராஜா, எல்லாம் வீணாக போகுது. ஒரு நிமிஷத்தில் ஆண்டு பலப்படுத்தினார். என் உள்ள கற்பாறையே போல மாறியது. கொஞ்சம் கூட நான் கவலைப்படலை. எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு, ஜோம்னியாச்சு. இனி ஆண்டவர் தான் செய்யணும், நம்மளுக்கு முடியாது. கரண்டு ஜென்ரேட்டர் ஆயத்தப்படுத்த முடியல. எதிர்பார்க்காம கடைசி நேரத்தில் கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஷட் டவுன் கிடையாது, ஆனால் வேறு எங்கேயோ போஸ்ட் போட்டதுனால லாஸ்ட் மினிட்ல கட் பண்ணிட்டாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணலை. சிறிதளவு கூட நான் கலங்கவே இல்லை. கற்பாறையை போல நான் இருந்தேன். வழக்கமாக அப்படி ஏதாவது தடை வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப தாங்க முடியாத வேதனை வரும். கர்த்தருடைய ஊழியம் ஒழுங்காக நடக்கணுமே துடிப்பேன். அப்படி அமைதியாக இருந்தேன். மிக வல்லமையான செய்தியை சென்ற சனிக்கிழமை தான் நான் கொடுத்தேன் என்று சொல்லுவேன். அந்த அளவுக்கு வல்லமை, ஆண்டுடைய வல்லமை இறங்கிற்று. பிசாசுகள் அலறி அடித்து ஓட அடையாளங்கள், அற்புதங்கள் நடந்தன. காரணம் என்ன? ஒரு கற்பாறையை போல நான் மாறினேன். கஷ்டத்தின் மத்தியிலும் கூட ஊழியத்தை முழுபலத்தோடு கூட செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். உடைய வாழ்க்கையில ஜெபங்கள் அது அதிகரிக்கும் பொழுது, விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. இவர் ஜோம்ன்ட்டு போய் சொல்றாரு, பாருங்க ஒண்ணுமே இல்லையே. அந்த வாலிபன் கூட மனதுக்குள் நையாண்டி செஞ்சிருக்கலாம், கேவலமாக நினைச்சிருக்கலாம். பிரியத்துக்குரியவர்களை பாருங்கள், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் அங்கே இருந்த பொழுது, அவர் அங்கே போய் பார்த்து வர 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 அவர் தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டே இருந்தார். ஆண்டவர் பதில் தருவார்னு சொல்லி அவர் காத்துக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பாதிக்கப்படவே கூடாது.
சில நேரங்களில் பதில் தாமதிக்கலாம், சில நேரங்களில் கிட்ட வந்துட்டு நடக்காமல் இருக்கலாம், மனுஷர்கள் அவமானமாக நம்மளை பார்க்கலாம், நம்ம அன்பை புரிஞ்சு கொள்ளாமல் போகலாம், நம்மளுடைய பரிசுத்தத்தை புரிஞ்சு கொள்ளாமல் போகலாம். அதெல்லாம் worry பண்ணாதீங்க. நீங்கள் அசைக்கப்படாத பாறையை போல, கற்பாறையை போல இருங்க. தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. நிச்சயம் உங்களுக்கு தான் ஆண்டவர் உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதைத்தான் பார்க்கிறோம். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார். 7ஆம் தரம் அவன் ஏதோ சமுத்திரத்தில் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். 7ஆவது தடவை அந்த வாலிபன் போய் பார்க்கும் பொழுது அவன் உள்ளங்கை அளவு சின்ன மேகம் எழும்புகிறது என்று அவன் சொன்னானா. 6 விசை ஒன்றுமே கண்களுக்கு தெரியவில்லை, எந்த மாற்றமும் இல்லவே இல்லை. 7ஆவது விசை ஒரு சின்ன உள்ளங்கை அளவு மேகம் தெரியுது அப்படின்னார். ஒரு மரத்தை ஒருத்தர் ஒரு கோடாரி வச்சு வெட்டுறாரு, அது விழமாட்டி மறுபடியும் வெட்டுறார், மறுபடியும் வெட்டுறார், மறுபடியும் வெட்டுறாரு. 900 தடவை வெட்டிட்டார். 901வது வெட்டில் அது டமாலு கீழே விழுந்துருச்சு. அப்படின்னா 901வது தடவை வெட்டும்போது தான் அந்த வெட்டுக்கு தான் பவர் இருந்ததான்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அந்த 900 தடவை வெட்ட 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 அந்த மரம் வீக் ஆகிட்டே இருந்துச்சு, ஆனால் விழலை. 901 விழுந்துருச்சு. அப்படி என்றால் 900 வெட்டுகளும் மிக முக்கியமானவைகளே. அந்த ஒரு வெற்றி கொடுத்த அந்த ஒரு வெட்டு மாத்திரம் அல்ல, அதுக்கு முன்பு வெட்டியவைகளும் முக்கியமானவைகளே என்பதை நாம் மறக்கவே கூடாது. இதைத்தான் இந்த நாளிலே நாம் படித்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். டெய்லி படிக்கும் பொழுது பிரயோஜனமே இருக்காது, போர் அடிக்கும், யாரும் கண்டுடவே மாட்டாங்க. ஆனால் எக்ஸாமில் அன்றைக்கி எழுதும் பொழுது எல்லாம் அது பிரயோஜனமாக இருக்கும். நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், வெற்றி கிடைக்கும், அப்போ எல்லோரும் பாராட்டுவாங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் உழைச்சிட்டு வந்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் அதுதான் முக்கியமானது. ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியாக ஒவ்வொரு நாளும் அவங்க கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி உழைப்பாங்க, வேர்வை சிந்துவாங்க. அது ரெக்கக்னைஸ் பண்ணப்படாமல் போகலாம், அதுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்காமல் போகலாம். ஆனால் அந்த மேட்ச் அன்னைக்கு அவங்க விளையாடும் பொழுது எல்லாரும் கை தட்டுறாங்க, டிவியில் வராங்க, புகழ் பெறுறாங்க, படம் பெறுறாங்க, அறியப்படுறாங்க. அந்த நாளில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது. அன்றைக்கி தான் அவங்க உழைப்பு அன்றைக்கி தான் அவங்களுக்கு ரிவார்டான மாதிரி அவார்டான மாதிரி நினைக்கல. ஆனால் அதுக்கு முன்னோட்டி உழைச்சாங்க பார்த்தீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணாங்களா, அதுவும் சமமானவைகளே. என்னைக்கு மேட்ச் அன்னைக்கு எப்படி விளையாண்டாங்களோ அதே மாதிரி முன்னால் ப்ராக்டிஸில் பண்ணதும் முக்கியமானவைகளே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்தரங்கமாக கதவை பூட்டி கொண்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்களே, யாருக்கும் தெரியாதபடிக்கு நீங்கள் கண்ணீர் உடைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஜெபமும் மிக முக்கியமானது தான், அதுவும் விளையேறப்பட்டது தான் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் தனிமையில் நின்று வாடி நின்று அழ 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 அந்த சத்தம் கர்த்தருடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதை மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், உங்களோடு இருப்பவர்களை பார்க்காமல் இருக்கலாம், பார்த்தாலும் அற்பமாய் நினைக்கலாம். தேவனோ அதை பார்க்கின்றவராக இருக்கும். இந்த நாளில் இந்த செய்தி உங்களுக்கு கொடுப்பதற்காக எவ்வளவு நேரம் நான் ஜெபித்திருப்பேன். என் சரீரம் எவ்வளோ பலகீனப்பட்டு போயிருக்கும் என்று நான் திரும்பி பார்க்கிறேன், சிந்தித்து பார்க்குறேன். ஆனால் அப்போல்லாம் ஜெபிச்சதுனால தாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியை பெற்றுக் கொடுக்க முடிகிறது. ஜெபமே பண்ணாமல் நான் வந்துட்டு கர்த்தர் நல்லா பேசுவார், பயன்படுத்துவார்னு சொல்லிட்டு நான் பகல் கனவு காண முடியாது. எந்த ஊழியக்காரனும் அப்படிப்பட்ட ஒரு பகல் கனவை காண முடியாது. தனிமையில் நின்று வாடி வதைத்து உபவாசம் செய்து உடலை உறுத்தி பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்து கிடந்து விட்டு அதன் பிறகு வந்து ஜெபித்தால்தான், ஊழியம் செய்தால்தான் அந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். இதான் ஊழியக்காரர்களுக்கான ஃபார்முலா. நோ ப்ரேயர், நோ விக்டரி, நோ பவர் ஆஃப் காட். ஆனால் பல மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய வல்லமை அதிகமாக இறங்குகிறது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஊழியத்தின் ரகசியம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். எலியா 7 தரம் ஜெபிச்சார். ஒரு நாளைக்கு 7 தரமாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 7 தரமாவது ஜெபம் பண்ணுங்க. நடுநிசியாக இருக்கலாம், அதிகாலமையாக இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், சாயந்தரமாக இருக்கலாம், சாயந்தரம் 7 மணிக்கு இருக்கலாம். 7 விசையாவது ஜெபிக்க பழகுங்கள். அந்தி சந்தி மதியான நேரங்களில் நான் கூப்பிடுறேன், ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். வாலிப காலங்களில் இருக்கும்போதெல்லாம் நான் இதே மாதிரி ஒரு நாளைக்கு 7 தடவையாவது நான் ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன். அதுக்கு நேரத்தை ஒதுக்கி 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 ஜெபித்து கொண்டே இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்க முடிகிறது. ரீத்துக்குரியவர்களே, நீங்களும் கூட இந்த எலியாவை போல ஜெபிக்க பழகுங்கள். அப்பொழுது மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டுமா?
கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, நேசரிலே உன் நேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆர்ப்பரிப்போ, ஆருயிரன் வராமே சூடனே, திவ்ய காலமதில் இயேசுபரன், ஆருயிரன் வராம் இயேசுவே. இதுக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நடத்துகிறார். அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது. நாள் கூட அற்புதமான ஒரு சத்தியத்தை நாம் கேள்விப்பட்டோம். அதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம், சோத்தரிப்போம். கர்த்தருடைய வல்லமை ஒருபொழுதும் அது குறைந்து போவதில்லை. நாம் அதை பெற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக ஜெபிக்கிற பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது சாதாரணமான காரியம் அல்ல. ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. அது ஒரு காலம் வீணாய் போகாது. பதில் இல்லாவிட்டாலும் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்திற்கு பதிலை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். வாலிபர்கள் ஊழியத்துக்கு தேவைப்படுறாங்க. வாலிப பிள்ளைகள் தேவைப்படுறாங்க. நிறைய நேரங்களில் அறியப்படாமல் போனாலும், ஒருவேளை ஜெபத்துக்கு நான் செய்தாலும், ஊழியத்துக்கு உதைத்தாலும், உண்மையாக இருந்தாலும், செலவழித்தாலும் அதை மக்கள் அற்பமாக எண்ணிவிடலாம், தூக்கி வீசலாம். ஆனால் அங்கே பலன் இல்லைன்னா இன்னொரு இடத்துல பலன் கிடைக்கும் எனப்பட்ட ஒரு நல்ல சத்தியத்தை கர்த்தாவே எங்கேனாலும் ஒரு நாள் நீங்கள் உயர்த்துவீங்க. ஊழியம் செஞ்சால் அதில் ஒரு நல்ல சத்தியத்தை கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக நன்றி. தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும், இரக்கம் கிடைக்கட்டும், இரக்கம் கிடைக்கட்டும், இரக்கம் கிடைக்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துங்க. முக்கியமாய் ஆண்டவரை பதிலிலேயே இவ்வளோ ஜோமனியும் பதினிலேன்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கே பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவனுடைய நாமம் உடைய பிள்ளைகளுக்கு தரிக்கப்படுவதாக. தோல்வியே வேண்டாம். படித்து முடித்து வேலை இல்லையே, பிஸ்னஸ் ஆரம்பித்தும் ஒரு பிரயோஜனம் இல்லையே, வட்டியை கட்ட முடியலையே, செலவினங்களை சந்திக்க முடியலையே, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் போட முடியலையே, வீட்டு வாடகை கட்ட முடியலையே, ஐயோ எல்லாரும் முன்னேறி போகிறாங்க, வெற்றி அடைகிறாங்க, நானும் ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறேனே என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாளிலே உதவி செய்யுங்க. அவருடைய ஜெபத்துக்கு தக்க பதிலை தாருங்க. அவர்களை உயர்த்தி, அவர்களை அழகுபடுத்தி, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். தெய்வ பலத்தினால இடைகட்ட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இந்த நாளில் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, என்ன வியாதியாக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகட்டும். வியாதி வியாதி வியாதின்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடி 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 ராஜா மருந்து மாத்திரை எடுத்து எடுத்து பலகீனப்பட்டிருக்கிறவங்க, இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே பல லட்சங்களை இழந்துட்டோன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இலவசமான விடுதலையை தாருங்க. சாபங்கள் நீங்கட்டும், வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும். ஆண்டவர் கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும். ஆண்டவரை செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். ஆண்டவர் வேதனைகள் மறையட்டும். சாப்பிட முடியாதவங்க சாப்பிடட்டும், டைஜஸ்ட் ஆகாதவங்க டைஜஸ்ட் ஆகட்டும், தூங்க முடியாதவங்க இரவு நேரத்தில் நல்லா தூங்கட்டும், நடக்க முடியாதவங்க நடங்கட்டும், வேலைக்கு போக முடியாதவங்க வேலைக்கு போகட்டும், அலங்கோலமாக இருக்கிறவங்க அழகானவர்களாய் மாறட்டும், வாதம் பக்கவாதம் முடக்குவாதம் வலிப்பு வியாதிகள் மறையட்டும். ஏசப்பா சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. எல்லாத்தையும் இழந்து போயிருப்பவர்களுக்கு எல்லாத்தையும் திரும்ப தாருங்க. வாலிபத்தின் பாவங்களை சிக்கி வீட்டை விட்டு ஓடி போயிடுன்னு சொல்கிற வாலிப பிள்ளைகளை சந்திங்க. ஆண்டவர் பைக்குக்கு அடிமை, கஞ்சாவுக்கு அடிமை, ஆண்டவர் கெட்ட நண்பர்களுக்கு அடிமை, செல்ஃபோனுக்கு அடிமை என்று சொல்லி வாழ்கிற வாலிபர்கள் உண்டு. பைக்கில் வேகமாக போய் முட்டி அப்பாவிலை கொண்டு தானும் பலவீனப்பட இருக்கிற அந்த வாலிபர்களை சந்தியும். அப்படி பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். ஐயா இயேசுவே, வயதான காலத்தில் இருப்பவர்களை ஜெபிக்கிறோம். கால்களில் பலன் குன்றக்கூடாது, தட்டு தடுமாறி கீழே விழுந்து எலும்புகள் முறிந்து விடக்கூடாது, பெட்ரிடன் ஆயிடக்கூடாது. ஐயா, எப்படியாவது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். ஐயா இயேசுவின் ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு வேலை இல்லையே, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையே, டிரான்ஸ்ஃபர் இல்லையே, சம்பளம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். ஐயா இயேசுவின் நாமத்தினால எல்லா இருளும் நீங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம்ப்பா. பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, தூக்கி நிறுத்துங்க, சத்துருடைய கிரியைகளை அழித்து போடுங்க என்று சொல்லி ஆண்டவரை கெஞ்சுக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, நல்ல மழையை தாருங்க, நல்ல விவசாயத்தை ஆசீர்வதிங்க, கடை வைத்திருப்பவங்க, பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீண்ட காலமாய் திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் பொருளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்கப்பா. சப்பா எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாட இந்தியாவையும் ஆசீர்வதிங்க. என் தகப்பனே, அப்படியே தகப்பனே சோத்திரம் ஐயா, என் ராஜாவே எனக்கு சோத்திரம் ஐயா. அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க.
அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜபிக்கிற, தாங்குகிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அடைக்கலானுக்குரிய முதலுள்ளத்தில் தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. வேலை செய்ய அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. தேவைகளை சந்திங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் வைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.